அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோவில் பைனரி நம்பர் சிஸ்டம் கான்செப்ட்ஸ், கன்வர்ஷன் ஆஃப் பைனரி டு டெசிமல் அண்ட் கன்வர்ஷன் ஆஃப் டெசிமல் டு பைனரி கான்செப்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பைனரி நம்பர் சிஸ்டம் டெஃபினிஷன் பார்க்கலாம். பைனரி நம்பர் சிஸ்டம் பைனாலே டூன்னு அர்த்தம். இதுல பேஸ் வேல்யூ நம்ம டூன்னு ஒரு நம்பர் சிஸ்டத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரெப்ரசன்டேஷனை தான் நம்ம வந்து பைனரி ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் தி பேஸ் வேல்யூ ஆஃப் எ நம்பர் சிஸ்டம் is 2, then this representation is known as a binary representation. இதுல இருக்கிற digits பாத்தீங்கன்னா digits in this system are 0 and 1. For example 6 ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்க இந்த 6க்கு நம்ம வந்து 2 ஆல ரிப்பீட்டடா டிவைட் பண்ணிட்டே வரணும். ஏன்னா பேஸ் வேல்யூ நமக்கு 2ன்றதுனால 2 ஆல டிவைட் பண்றோம். 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 3ன்ற கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் நம்மளுக்கு 0 கிடைக்கும். திருப்பி 3 நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 1 வந்து கோஷன்ட் அண்ட் 1 ரிமைண்டர். இப்போ எழுதும்போது ரிவர்ஸ்ல எழுதணும். அப்ப 110. அப்ப 6க்கு ஈக்குவலண்ட் பைனரி நம்பரை பாத்தீங்கன்னா 110ன்னு எழுதுவோம். பேஸ் வேல்யூ 2 போட்டு எழுதுவோம். அப்ப டெசிமல் டு பைனரி ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னா 6 பேஸ் 10 இருக்கும்போது 110 பேஸ் 2ன்ற நம்பரா நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிடும். இப்போ ஸ்டெப்ஸ் டு கன்வெர்ட் டெசிமல் டு பைனரி நம்பர் சிஸ்டம். இப்போ டெசிமல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேஸ் வேல்யூ 10 இருக்கும். அப்ப அதுல இருக்க டிஜிட்ஸ் பாத்தீங்கன்னா 0 to 9 வரைக்கும் இருக்கும் டெசிமலை பொறுத்த வரைக்கும். இப்பதான் பைனரிக்கு பார்த்தோம். பைனரிக்கு பேஸ் வேல்யூ 2 அண்ட் அதோட டிஜிட்ஸ் பாத்தீங்கன்னா 0வும் 1 மட்டும்தான் வரும். ஸோ இதுல 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. டெசிமல் டு 4 ஸ்டெப் டெசிமல் டு பைனரிக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலான்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம போன எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் இல்லையா, டிவைட் தி நம்பர் பை 2. 2 ஆல ரிப்பீட்டடா நம்ம டிவைட் பண்ணிட்டே வருவோம் அண்ட் ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் கீழே இருந்து மேல நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அது பைனரி ஈக்குவலன்ட் நம்பரா மாறிடும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டிவைட் தி நம்பர் பை 2ன்னு எழுதிக்கலாம். செகண்ட் ஸ்டெப்ல அதுல இருந்து இன்டிஜர் கோஷன்ட் ஃபார் தி நெக்ஸ்ட் இட்டரேஷனுக்கு எடுத்துக்கணும். அட் த தேர்ட் ஸ்டெப்ல கெட் தி ரிமைண்டர் ஃபார் தி பைனரி டிஜிட் அண்ட் ரிப்பீட் த ஸ்டெப்ஸ் அன்டில் த கோஷன்ட் இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் அண்ட் 2 ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்டிஜர் கோஷன்ட் அந்த இதுல இருந்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு. அதே மாதிரி தேர்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா ரிமைண்டரை நம்ம வந்து பைனரி டிஜிட்கான ரிமைண்டர் நம்ம எடுத்துக்கணும். ரிப்பீட் த ஸ்டெப்ஸ் அன்டில் த கோஷன்ட் இஸ் ஈக்குவல் டு 0 வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணணும். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எப்படி போடலான்றத பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்தது இன்டிஜர் நம்பருக்கு தான் நம்ம வந்து டெசிமல்ல இருந்து பைனரியா கன்வெர்ட் பண்ணோம். இதே ஃபிராக்ஷன்ல இருந்தாலும் அதுக்கு பைனரி ஈக்குவலன்ட் நம்பர் எப்படி எழுதலான்றதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் 1, convert 1/3 is equal to 0.333 from decimal to binary. இப்போ பைனரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேஸ் வேல்யூ 2ன்றதுனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, டிவைட் பை 2. அதாவது இதுல இருக்க இன்டீஜர் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த இன்டீஜர் பார்ட் இந்த 0ன்றது, இந்த 0வை தான் நம்ம வந்து 2 ஆல் டிவைட் பண்றோம். அப்போ 0/2 இஸ் ஈக்குவல் டு 0 வித் ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும். இந்த ரிமைண்டர் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான கோஷன்ட்டா இருக்கும். மெயினா இந்த ப்ராப்ளத்துக்கான பைனரி ஈக்குவலன்ட் எழுதும் போது வர்ற அந்த கோஷன்ட் வேல்யூக்கான அந்த ரிமைண்டர் வந்து இங்க கோஷன்ட்டா மாறிடும் 0. இப்ப ஸ்டெப் 3ல பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற டெசிமல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, 0.333ன்றது இந்த 0.333 இன்டூ 2 பைனரின்றதுனால 2 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டே வரலாம். 0.333 இன்டூ 2 அப்படின்னா 0.666 கிடைக்கும். ஸோ 0 பிளஸ் 0.66 எழுதிக்கலாம். இதுல கோஷன்ட்டை நம்ம தனியா மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு கோஷன்ட் வேல்யூ 0ன்னு எடுத்திருக்கோம். அடுத்த ஸ்டெப்ல அந்த கோஷன்ட் பிளஸ் இப்ப கிடைச்சிருக்கிற இந்த 0ன்றது கிடைக்கும். இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல வர்ற ரிமைண்டர் 0.666 இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we get 1.33332 கிடைக்கும். இப்ப இதுல இருக்கிற கோஷன்ட் நம்மளுக்கு 1. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 0.0வா இருந்தது, இப்ப இந்த ஸ்டெப்ல என்னவா வந்துடும் நம்மளுக்கு 0.01. இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அந்த ரிமைண்டர் பாத்தீங்கன்னா 0.3332 கிடைக்கும். இந்த 0.3332ன்றத 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்க 0.000
0.6664 கிடைக்குது. இதுல 0ன்றது நம்மளுக்கு கோஷன்ட். அப்ப மார்க் பண்ணி வச்சுக்கும் போது 0.0 போன ஸ்டெப் வரைக்கும் 0.1. இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற கோஷன்ட் 0ன்னு போட்டுக்கலாம். இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? அதுல கிடைச்ச ரிமைண்டர் 0.6664 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப கிடைக்கும் போது 1.3328ன்ற ஆன்சர் கிடைக்கும். இந்த 1 நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப அடுத்த ஸ்டெப்ல நம்மளுக்கு எப்படி வருது? 0.010 போன ஸ்டெப் வரைக்கும். இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற கோஷன்ட் என்ன நம்மளுக்கு? 1. இப்ப இதுல இருக்கிற ரிமைண்டரை வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போடணும். அப்ப அடுத்த ஸ்டெப்ல இந்த 0.3328 நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அடுத்த ஸ்டெப்ல 0.666656ன்றத 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல கிடைக்கிற ரிமைண்டர் 0.3312 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 0.6624 கிடைக்கும். இப்ப 0.6624 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 0.3248ன்றது ரிமைண்டர். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ரிமைண்டரை யூஸ் பண்ணி 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 0.6495 கிடைக்கும். இப்ப 0.6495 into 2 போட்டீங்கன்னா 1.2991 கிடைக்குது. இப்ப இது எல்லாத்தையும் நான் வரிசையா எழுதிட்டே இருக்கிறேன். அப்ப எழுதும்போது நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னாக்க 0.33 அந்த டெசிமல் பாயிண்ட் அந்த ஃபிராக்ஷன் பாயிண்ட்டுக்கு 0.010101ன்ற நம்பர் கிடைக்கும். போன இதுல நம்ம இந்த கோஷன்ட் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த 0. அப்ப அந்த 0 தான் இந்த இன்டிஜர் பார்ட்ல இருக்கிற 0. சோ இந்த ஃபைனல் ஆன்சர் 0.333க்கு நம்மளுக்கு பைனரி ஈக்குவலன்ட் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா 0.010101ன்ற ஆன்சர் கிடைச்சிரும். So this is a answer. Second example 1/3 பார்த்த மாதிரி இப்ப நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்? 2/3. 2/3ன்றது எப்படி எழுதிக்கலாம்? 0.666ன்னு எழுதிக்கலாம். நம்ம இதை வந்து டெசிமல் டு பைனரியா நம்ம மாத்தணும். பைனரினாலே 2ன்றது நம்மளுக்கு தெரியும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இதுல இருக்கிற இந்த இன்டிஜர் பார்ட் 0 இருக்கு இல்லையா, இதை வந்து நான் வந்து 2 ஆல் டிவைட் பண்றேன். இதுக்கு 0 கிடைக்கும், வித் ரிமைண்டர் 0 கிடைக்கும். சோ இங்க கிடைச்சிருக்கிற ரிமைண்டரை வந்து இங்க என்னன்னு எடுத்துக்கலாம்? கோஷன்ட்டா நம்ம எழுதிக்கலாம். அப்ப 0 பாயிண்ட்ன்ற ஆன்சர் கிடைச்சிச்சு இப்போதைக்கு. இப்ப ரிமைண்டர் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து போடணும். இப்ப இந்த ப்ராப்ளத்துக்கான ரிமைண்டர்ஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணோம். ரிமைண்டர் டிஜிட்ஸ் எல்லாத்தையும் இப்ப இங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா? 0.666 அப்படின்றத 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1.332 கிடைக்கும். இதுல 1 தனியா கோஷன்ட் தனியா பிரிச்சுக்கலாம். 1 பிளஸ் 0.332 எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ல போன ஸ்டெப்ல நம்ம கோஷன்ட் 0ன்னு வச்சிருக்கோம், 0 பாயிண்ட்னு. இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 1 நம்மளுக்கு கோஷன்ட்டா இருக்கு இல்லையா, அந்த இதை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்த ஸ்டெப்ல நம்ம ரிமைண்டர் நம்மளுக்கு என்னன்னு இருக்கீங்க? 0.3332ன்றத 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இங்க கிடைச்சிருக்கிற கோஷன்ட் வந்து 0. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 0.1, இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறது 0.10. இப்ப அடுத்ததுல இங்க கிடைச்சிருக்கிற ரிமைண்டர் பாருங்க என்ன வருது நம்மளுக்கு? ரிமைண்டர் நம்மளுக்கு 0.664ன்னு கிடைக்கும். இன்டு 2ன்னு போட்டீங்க அப்படின்னா 1.3328ன்னு கிடைக்கும். சோ போன ஸ்டெப் வரைக்கும் நம்மளுக்கு 0.10, இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 101 நம்மளுக்கு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ரிமைண்டரை வச்சு அடுத்த ஸ்டெப்ல 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்குவோம். அடுத்தது 0.6656ன்ற ரிமைண்டர் 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 0.3312ன்ற ரிமைண்டர். அடுத்த ஸ்டெப்ல 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 0.6624ன்ற இது ஆன்சர். இப்ப இந்த ரிமைண்டரை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 0.3248ன்ற ஆன்சர் கிடைக்கும். இப்ப இந்த ரிமைண்டர் எல்லாத்தையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து கோஷன்ட் தனியா ரிமைண்டர் தனியா நோட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நான் வந்து ப்ளூல மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை தான் நம்ம பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரா நம்ம எழுதுறோம். அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர் 0.666க்கு டெசிமல் டு பைனரி நம்பர் என்னவா வருது நம்மளுக்கு? 0.1010ன்ற நம்பர் கிடைச்சிருக்கு. சோ இங்க கண்டுபிடிச்சிருக்க கோஷன்ட் வேல்யூ அப்புறம் இங்க கண்டுபிடிச்சிருக்க 0.666க்கு வர்ற அந்த டெசிமல் டு பைனரி வந்து 0.101010. ஸோ ஃபைனலா 2/3க்கான நம்மளுக்கு பைனரி ஈக்குவலன்ட் நம்பர் 0.101010ன்ற ஆன்சர் கிடைக்கும். ஸோ 0.666 அப்படின்றதுக்கு 0.1010ன்றது தான் நம்மளுக்கு பைனரி ஈக்குவலன்ட் ரெப்ரசன்டேஷன். இப்ப கன்வெர்ட் 3/4 இஸ் ஈக்குவல் டு 0.75. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 0ன்றது இன்டிஜர் பார்ட், 0.75ன்றது டெசிமல் ஃபிராக்ஷன் பார்ட்.
இப்போ இந்த 0வை தான் நம்ம 2 ஆல டிவைட் பண்றோம். இப்போ 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வித் ரிமைண்டர் என்னன்னு வருது 0. இங்க இருக்கிற ரிமைண்டர் இங்க என்னவா மாறிடும் நம்மளுக்கு கோஷன்ட்டா மாறிடும். கோஷன்ட் 0.ன்ற ஆன்சர் வரணும் நம்மளுக்கு. இப்போ 0.75க்கான டெசிமல் டு பைனரி ரெப்ரசன்டேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 0.75 into 2 போட்டிங்கன்னா 1.5 கிடைக்கும். 1.5 1 plus 0.5 எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த 0.5 into 2 அடுத்த ஸ்டெப்ல 1.0 கிடைக்கும். திருப்பி 0 into 2 0 ரிப்பீட்டடா அதே வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா 0.75க்கு அதாவது 3/4க்கு நம்மளுக்கு 0.11 கிடைச்சிடும். ஸோ இங்க மேல கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த 0.11ன்றது தான் நம்மளுக்கான பைனரி ரெப்ரசன்ட் 0.11ன்றது தான் நம்மளுக்கான பைனரி ரெப்ரசன்டேஷன் ஃபார் 0.75 அதாவது 3/4ஓட பைனரி ஈக்குவலன்ட் நம்பர். நெக்ஸ்ட் கன்வெர்ட் 1/2. 1/2 is equal to 0.5 from decimal to binary. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல இந்த 0க்கு தான் நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ 0/2 is equal to 0 with remainder 0. ஸோ இங்க கண்டுபிடிச்சிக்க ரிமைண்டர் நம்மளுக்கு இங்க என்ன மாறிடும் கோஷன்ட்டா மாறிடும். நம்மளோட மெயின் ப்ராப்ளத்துக்கான கோஷன்ட் வேல்யூ. இப்போ 0.5க்கு நம்ம பைனரி டெசிமல் டு பைனரிக்கு மாத்துறதுக்கு இந்த 0.5 into 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1.0 கிடைக்கும். 1 plus 0 திருப்பி 0 into 2 போட்டிங்கன்னா 0 அதே தான் வந்துட்டே இருக்கும். அதனால நம்மளுக்கு 0.5ஓட பைனரி ஈக்குவலன்ட்னு பார்த்தீங்கன்னா 0.1ன்ற ஆன்சர் தான். ஸோ 0.5ஓட பைனரி ஈக்குவலன்ட் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா 0.1ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கன்வெர்ட் 3/2 is equal to 1.5 வந்து டெசிமல் டு பைனரிக்கு நம்ம மாத்தணும். இப்போ டெசிமல் டு பைனரிக்கு மாத்தும் போது இதுல இருக்கிற இன்டீஜர் பார்ட் 1. இப்போ இந்த 1 தான் 2 ஆல் டிவைட் பண்ண போறோம். 1/2ன்றது 0 வித் ரிமைண்டர் என்னன்னு வருது 1ன்னு வரும். ஸோ இந்த ரிமைண்டர் இங்க என்ன மாறிடும்னா கோஷன்ட்டா நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ நம்மளோட ஆன்சர் எப்படி வரணும் அப்படின்னா 1 பாயிண்ட் சம்திங்னு வரணும். அந்த 1ன்ற ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது இந்த 0.5 இருக்கு இல்லையா அதுக்கான பைனரி டெசிமல் டு பைனரி ரெப்ரசன்டேஷன் பார்க்கறதுக்கு 0.5 into 2 ஆல போட்டிங்கனாக்கா 1.0ன்னு கிடைச்சிடும். அடுத்த ஸ்டெப்ல நம்ம 0 into 2 போட்டிங்கனாக்கா 0ன்னு தான் வரப்போகுது. அதனால 0 வர்றதுனால அதே நான் ரிப்பீட் பண்ண இருக்கு இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னாக்கா 0.5 is equivalent to decimal to binary equivalent number is 0.1ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு 1ன்னு இருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது 0.1. அப்போ சேர்த்து எழுதும் போது நம்ம எப்படி எழுதிக்கலாம் 3/2ன்றது 1.1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 3/2ன்றது 1.5 is equal to 1.1ன்றது பைனரி ரெப்ரசன்டேஷன் ஃபார் 3/2 நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5/2. Convert 5/2 from decimal to binary. இப்போ இதுல வந்து நம்மளுக்கு இன்டீஜர் பார்ட் பாத்தீங்கன்னா 2. இந்த 2 ஆல் தான் நம்ம எதால் டிவைட் பண்றோம் 2 ஆல் டிவைட் பண்றோம் 1ன்னு வரும் வித் ரிமைண்டர் 0. அதே மாதிரி இந்த 1 திருப்பி 2 ஆல் டிவைட் பண்ணும்போது 0 வித் ரிமைண்டர் 1ன்னு கிடைச்சிடும். ஸோ நம்மளுக்கு இதை ரிவர்ஸ்ல நம்ம எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம் அந்த ஹியர் இஸ் ஆன்சர் டு டெசிமல் டு பைனரின்றது இந்த 1 0 ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் நம்மளுக்கு 0 செகண்ட் ரிமைண்டர் 1. அப்ப கீழே இருந்து மேல எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம் 10. அப்ப ஆன்சர் நம்மளுக்கு எப்படி வரணும் அப்படின்னா 10 பாயிண்ட் சம்திங்னு வரணும். அப்ப இன்டீஜர் பார்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப ஃபிராக்ஷன் பார்ட் நான் போடுறதுக்கு இந்த 0.5 இருக்கு இல்லையா 2ல நம்ம 2க்கு கண்டுபிடிச்சோம். இப்ப 0.5க்கு into 2ன்னு போட்டீங்க அப்படின்னா 1.0ன்னு கிடைக்கும். திருப்பி 0 into 2 0ன்னு தான் வரப்போகுது. அதனால இதோட ஸ்டாப் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு 0.5ஓட டெசிமல் டு பைனரி நம்பர் வந்து 0.1. இப்போ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த இன்டீஜர் பார்ட் 10. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 0.1. அப்போ 0.5க்கு 2க்கு 10 அண்ட் 0.5க்கு 0.1. ஸோ 2.5க்கு 5/2ன்றதுக்கு 10.1 நம்ம எழுதிடலாம். இப்போ 2.5என்ற 5/2 நம்பருக்கு 10.1ன்றதான் நம்மளுக்கு பைனரி ஈக்குவலன்ட் நம்பர். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே டெசிமல் டு பைனரி ரெப்ரசன்டேஷன். இப்போ நம்ம பார்க்கறது வந்து பைனரி டு டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்றது. ஸ்டெப் 1 கனெக்ட் ஈச் டிஜிட் ஃப்ரம் தி பைனரி நம்பர் வித் இட்ஸ் கரஸ்பாண்டிங் பவர் ஆஃப்
2. Second step la multiply each digit with its corresponding power of 2 and add up all of the numbers you got. இதுல பாத்தீங்கன்னா நம்ம இது ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச ஐடியா தான். அதனால நம்ம வந்து இதை நான் வந்து இந்த இதுல 10 ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, 10101001. இதுல பாத்தீங்கன்னா இதோட பொசிஷன் ரைட் டு லெஃப்டா நம்ம எழுதிக்கணும். ரைட் டு லெஃப்ட்னாக்க 0 1 2 3 4 5 6 இந்த நம்பருக்கு நம்ம எழுதிக்கலாம். இப்போ பைனரி தானே, நம்மளுக்கு பைனரி டு டெசிமல்ன்றதுனால பேஸ் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு வரும் 2. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருக்கு இல்லையா, இதோட பொசிஷன் வந்து 0. அப்ப 1 into 2 power 0 1ன்ற ஆன்சர். அடுத்தது செகண்டா இருக்கிற 0 பாத்தீங்கன்னா பொசிஷன் நம்மளுக்கு 1. அப்ப 2 power 1 0 into 2 power 1 0. அடுத்தது தேர்டா இருக்கிற 1க்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பொசிஷன் வந்து 2. ஸோ 2 power 2ன்ற நம்பர். இப்போ 2 power 2 4ன்ற ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்தது வர்ற அந்த பொசிஷன் 3ல இருக்கிற 0க்கு பாத்தீங்கன்னா 0 into பொசிஷன் 3ன்றதுனால நம்மளுக்கு வந்து 2 power 3ன்னு கிடைச்சிடும். 2 power 3. ஸோ 0 into anything 0. அடுத்தது பொசிஷன் 4ல இருக்கிற 1க்கு பாத்தீங்கன்னா 1 into 2 power 4ன்னு கிடைச்சிடும். அப்ப 16. அடுத்தது பொசிஷன் 5ல இருக்கிற 6க்கு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு பொசிஷன் 5ன்னு இருக்கு. பொசிஷன் 5ல இருக்கிறதுக்கு 0 into 2 power 5 0ன்னு கிடைச்சிடும். பொசிஷன் 6ல இருக்க 1ல பாத்தீங்கன்னா 1 into 2 power 6 பொசிஷன் 6ன்றதுனால 64. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு 85ன்ற ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 10101001க்கு நம்மளுக்கு இந்த பைனரி ஈக்குவலன்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 85ன்ற டெசிமல் நம்பர் ஈக்குவலன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.